ஆதியாகமம் 4:1 வசனத்திலிருந்து 5 வரை பார்ப்போம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? தெளிவாக கேட்கணும் இல்லையா? கேட்காதனால தான் கவனிங்க, பிரச்சனை, வறுமை. கோயிலுக்கு போய் அதான் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் என்னையா நல்லா இருக்கிற? கோயில் பிரச்சனை இல்லை, போய் உட்காந்து கேட்காதது தான் பிரச்சனையே இல்லையா? இது எல்லாம் கோயில் மாதிரி இல்லை. இங்கே வர்றவங்க வாழணும், இதுக்காக தான் நாங்கள் நேரத்தை கொடுத்து பண்ணிட்டு இருக்கோங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 2 பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். 3 சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி, இதை தான் நீ பார்க்க போறோம், அவன் முகநாடி வேறுபட்டது. அப்ப கவனிங்க, முதல் மனுஷன் இந்த உலகத்துல நாம பிறப்பதற்கு முன்னாடி 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேர் என்னது? ஆதாம், ஏவாள் இல்லையா? இவங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை தேவன் வடிவமைத்து இந்த உலகத்தை அவர்கள் ஆளும்படியாய், ஆண்டு கொள்ளும்படியாய், பண்படுத்தி அதை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்ளும்படியாய் கொடுத்தார் இல்லையா? ஆனா அவங்க அங்கேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை மிஸ் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்க. ஒன்று காயின், இன்னும் ஒன்று ஆபேல். 2 பேரை பெற்றுட்டாங்க. ஒருத்தன் கவனிங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் எல்லாரும் ஒரே தொழிலெல்லாம் செய்ய மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? வெவ்வேறு அவங்களுக்கு என்ன வருதோ அதன் பொறுத்து செஞ்சுட்டு போவாங்க. காயின் நிலத்தை பயிரிடுகிற விவசாயியாக அவன் இருந்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். இவனுக்கு ஒரு தொழில், அவனுக்கு ஒரு தொழில். 2 பேருக்கும் ஒரு தாய் தகப்பன் தான், 2 பேருக்கும் ஒரு ஆண்டவர் தான். ஆனா நான் நினைக்கிறேன், இந்த 2 பேருக்கும் யார் போதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? காணிக்கையை கொண்டு போக சொல்லி யார் போதிச்சிருப்பாங்க? அவங்க தாய் தகப்பன் போதிச்சிருப்பாங்க. அவங்க தாய் தகப்பனுக்கு யார் போதிச்சிருப்பாங்க? பகலில் குளிர்ச்சியான வேலையில் இதை தான் போதிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்பா இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு 100கணக்கான தடவை அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? ஆனாலும் தேவ சத்தத்தை வருஷம் முழுவதும் கேட்டோம், அதை செய்யல. ஒரே ஒரு நாள் கொஞ்ச நேரம் தான் பிசாசு வந்து பேசுறான், அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? செவி கொடுத்துட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பாருங்க, நல்லதவ வருஷம் பூரா சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அவங்கள அழிக்கிற காரியம், கெடுக்கிற காரியம், அது அந்த நேரத்துக்கு இன்பமா இருக்கும். அதை சொன்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க? அதை கேட்டுருவாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு தாய் தகப்பன் போதிச்சிருப்பாங்க. அதனால கோயிலுக்கு போகணும். 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் எங்க போனோம்? சர்ச்சுக்கு போனோம். போகும்போது வெறுமையா போகக்கூடாது. இவன் விவசாயின்றதுனால இவன் விளைஞ்சதுல இருந்து என்ன பண்றான்? எடுத்துட்டு போறான். இவன் ஆடு மேய்க்கிறதுனால அதுல இருந்து ஒன்னு பிடிச்சிட்டு போறான். யாருக்கு கொடுக்கறதுக்கு? தேவனுக்கு. விஷயம் என்ன தெரியுமா? விவசாயி எப்படி கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கணும் அதென்ன சொன்னாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணா, ஒரு கத்திரிக்காயை பார்க்குறான், ரொம்ப அழகா இருக்குது. அந்த கத்திரிக்காயை எடுத்து என்ன பண்ணிடுறான்? இது வியாபாரத்துக்கு வச்சுக்கலாம், வித்தா நல்லா காசு பார்க்கும். ஒன்றை எடுத்து பார்க்குறான், கொஞ்சம் சொத்தையும் சூங்கணும் அப்படி இருக்குது. இது வியாபாரத்துக்கு செல்லாது, இது விற்பனைக்கு, இது ஆண்டவருக்கு அப்படின்னு அங்கே பிரிக்கிறதவ அவன் எண்ணத்தில் அதை டிசைட் பண்ணும் போது அதை ஆண்டவர் சொல்றாரு. மனிதன் எதை பார்க்குறான்? முகத்தை தான் பார்க்குறான். அதை சொல்லுவாங்க, எப்படிப்பா ஏமாந்தனா? என்ன பண்ணுறதுங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்தாங்க, கொஞ்சம் ஏமாந்துட்டான் அப்படின்வாங்க இல்லையா?
ஆனா தேவன் அப்படி பார்த்து செலக்ட் பண்ற ஆள் இல்ல. அவனுடைய கொடுக்க போகிற விதத்தை, அவன் என்ற எண்ணத்தை என்ன பண்ணிட்டாரு, பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒண்ணு, கர்த்தருக்கு கொடுக்கணும், அது எதை கொடுத்தா என்ன, பெஸ்ட் எல்லாம் கொடுக்க கூடாது, ஆகாத்து போகத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு இங்கே முடிவு எடுக்கும் போதே பார்த்துட்டாரு. ஓகே, என் வார்த்தையை கேட்டும் இவன் இருந்தாலும் அந்த குறுக்கு எண்ணம் உள்ள இருக்கு. அவங்க தாய் தகமா அப்படிதான், 2 பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், தொடாத புசிக்காதன்னு சொன்னதை என்ன பண்ணிட்டாங்க. அதுல பிறந்தது தானே இது, அதனால இந்த புத்தி என்ன பண்ணுது, உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்கறான், நல்லா இருக்குது, அதை வியாபாரத்துக்கு பிரிச்சிடறான், சரியில்லாதெல்லாம் இப்படி பிரிச்சிடறான். அவங்க தம்பி அவன் பார்க்கறான், ஒரு ஆடை பிடிச்சி பார்க்கறான், அது சரியில்லை, இது ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. 100கணக்கான ஆடுல ஆபேலுடைய இருதயம் கர்த்தருக்கு கொழுமையானவைகளை பெஸ்ட்டை கொடுக்கணும்னு அவன் தேடுறான். 100கணக்கான ஆடை பிடிச்சி பார்க்கறான், எது பெஸ்டா இருக்குது, எது கொழுப்பா இருக்குது, கொழுமையா இருக்குது. அப்ப ஆண்டவர் தம்பியுடைய உள்ளத்தையும் பார்க்கறாரு இல்லையா? பார்த்த உடனே 2 பேரும் அழைத்து வந்துட்டாங்க, கொடுக்குற நேரம் வந்துச்சு, கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஆபேலுடைய காணிக்கையை தேவன் என்ன பண்ணிட்டாரு, அப்பாவும் இருதயத்தில் உள்ள எண்ணத்தையும் பார்த்துட்டேன், தேடுறதவும் பார்த்துட்டேன், கொடுக்கிற விதத்தையும் பார்த்துட்டேன், இவரையும் பார்த்தேன். தேடன விதமும் சரியில்லை, எண்ணமும் சரியில்லை, கொடுத்த விதமும் சரியில்லை. கர்த்தர் காயினுடைய காணிக்கையை என்ன பண்ணவில்லை, அங்கீகரிக்கவில்லை.